நாயுடு திரை விமர்சனம். மாதவன், ஜெயராம், சத்யராஜ், துஷரா விஜயன், பிரியாமணி, அதிதி பாலன், வினய் ராய், கருணாகரன், DJ அருணாச்சலம் மற்றும் பலர் நடிப்பில் கிருஷ்ணகுமார் ராம்குமார் இயக்கத்தில் கோவிந்த் வசந்தாவின் இசையில் வெளிவந்திருக்கும் படம் தான் ஜிடி நாயுடு. படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். ஜிடி நாயுடு யார் என்பது பற்றி தமிழ் மற்றும் வரலாற்று பாட புத்தகங்களில் மேலோட்டமாக அல்லது பொது அறிவு சார்ந்த சிறு கட்டுரையாக படித்திருப்போம். ஆனால் ஜிடி நாயுடு என்ற சாதனையாளர் அந்த சிறு கட்டுரைக்குள் அடங்கக்கூடியவர் அல்ல. அவர் உலக நாடுகள் கொண்டாடிய மாபெரும் விஞ்ஞானி மற்றும் தொழில்துறை வல்லுநர் என்பதையும், அவரது கனவுகள் எப்படி சிதைக்கப்பட்டது, அவரது சாதனை பயணத்திற்கு இடையூறுகள் யாரால் வந்தது என்பதை உண்மைக்கு நெருக்கமாக சொல்வதுதான் ஜிடி நாயுடு. கோவையில் பிறந்த கோபால்சாமி துரைசாமி நாயுடு என்ற ஜிடி நாயுடுவின் இளம் வயது முதல் அவரது இறப்பு வரை பயணிக்கும் கதையில் அவர் மேற்கொண்ட சாதனைகள் மட்டுமின்றி அவர் எதிர்கொண்ட சோதனைகளையும் திரைமொழியில் மிக சுவாரஸ்யமாக சொல்லியிருக்கிறார்கள். ஜிடி நாயுடு கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் மாதவன் தனது ஸ்டைலிஷ் மற்றும் கம்பீரமான தோற்றத்தின் மூலம் அந்த கதாபாத்திரத்திற்கு கூடுதல் பலம் சேர்த்திருக்கிறார். ஜிடி நாயுடு கதாபாத்திரத்திற்கு பிறகு அம்பலவானா கிருஷ்ணன் என்ற வரித்துறை அதிகாரி வேடத்தில் நடித்திருக்கும் ஜெயராம் நடிப்பில் மிரட்டியிருக்கிறார். ஜிடி நாயுடுவின் நண்பராக சிதம்பரம் பிள்ளை கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் சத்யராஜின் தோற்றம் மற்றும் நடிப்பு படத்திற்கு பெரும் பலம் சேர்த்திருக்கிறது. ஜிடி நாயுடு வாழ்ந்த காலகட்டத்திற்கு தன் கேமரா மூலம் பார்வையாளர்களை அழைத்து செல்லும் ஒளிப்பதிவாளர் அரவிந்த் கமலநாதன் ஜெர்மனி பயணம் மற்றும் ஹிட்லரின் விருது வாங்குவது போன்ற காட்சிகளை கிராபிக்ஸ் மூலம் மிக சரியாக கையாண்டு வியக்க வைத்திருக்கிறார். ஜிடி நாயுடு வாழ்ந்த காலத்துக்கு சூழலை மீட்டெடுக்கும் விதமாக பழமை மாறாத கருவிகளின் ஒளியையும் நவீன முறையும் இணைத்து இசையமைத்திருக்கும் கோவிந்த் வசந்தாவின் இசை காட்சிகளுக்கு உயிரூட்டியிருக்கிறது. தனி மனிதனின் வாழ்க்கை வரலாறு கதை என்றாலும் அதை முழுக்க முழுக்க கமர்ஷியல் சினிமா பாணியில் பயணிக்க வைத்திருக்கும் படத்தொகுப்பாளர் பிஜித் பாலா மற்றும் கே சசிகுமார் ஆகியோரது பணி சிறப்பு. கிருஷ்ணகுமார் ராம்குமார் மற்றும் மாதவன் ஆகியோரது திரைக்கதை ஜிடி நாயுடு பற்றிய பல விஷயங்களை திரைமொழியில் மிக நேர்த்தியாக சொல்லியிருக்கிறது. இயக்குனர் கிருஷ்ணகுமார் ராம்குமார் பல்வேறு பயணங்களை கொண்ட ஜிடி நாயுடுவின் வாழ்க்கையை எளிமையான முறையில் சொல்லியிருந்தாலும் காட்சிகளை கவனமாக கையாண்டு ஒரு நேர்த்தியான படமாக கொடுத்திருக்கிறார். மொத்தத்தில் ஜிடி நாயுடு நிச்சயம் பார்க்க வேண்டிய படம்.